வணக்கம். ஓம் நமச்சிவாய. நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஜாதகம் எடுத்தோம்னா அஷ்டமி திதி, நவமி திதி, இந்த மாதிரி திதிகள் எல்லாம் நம்ம பார்ப்போம். அஷ்டமி திதிகளை பிறந்தவங்க, நவமி திதிகளை பிறந்தவங்களாம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அப்படின்னு தான் நம்ம பொதுவாக எல்லாருமே பலன் சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட பலன்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றத பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறம் ராகு காலம், யமகாண்டம், அதிலெல்லாம் நம்ம எந்த வேலையும் ஆரம்பிக்கக்கூடாது. அதெல்லாம் ஆரம்பித்தா ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் சரியாக முடிக்க முடியாது அப்படியும் சொல்லிக்கிறாங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். இதெல்லாம் நானாக சொல்கிறது இல்லைங்க, பல பேர் சொல்லி அதுக்கப்புறம் நானும் படித்து ஒரு தெளிவில் வந்தப்பறம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ எப்படின்னா, அஷ்டமி திதி அப்படின்ற ஒரு திதி இருக்குங்க. அந்த திதியில் குழந்தைங்க பிறகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய எட்டாம் இடத்துக்குரியவர் நல்ல ஒரு பலமான ஒரு இடத்துல இருந்தாருன்னா அவருடைய இதில் அந்த ஜாதகக்காரர் அந்த தசை நடக்கும்போது சூப்பரான ஒரு நிலைக்கு வருவார். இதுதான் உண்மை. சரிங்களா? எட்டுக்குடையவர் அழகான எட்டாம் இடத்துல இருந்து அழகாக நல்ல ஒரு நிலைக்கு வரும்பொழுது, அவங்க தசா புத்தி வரும்போது இவங்களுக்கு எல்லா விதமான சொத்து சுகம் எல்லாமே டாப்பில் இவங்களுக்கு கிடைக்கும். அதாவது அஷ்டமி தேதியில் பிறந்தவங்களுக்கு அது ஒன்று. ரெண்டாவது, யாருக்காவது ஒரு வழக்கு வம்பு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அப்படின்லாம் நீங்கள் கூப்பிட்டு போகணும். அப்போ இந்த அஷ்டமி தேதியில் பிறந்தவங்க யாரையாவது நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா எல்லாமே அழகாக உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அஷ்டமி தேதியில் யார் பிறந்தாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ண பரமாத்மா பிறந்தார் இல்லைங்களா? கிருஷ்ண பரமாத்மா ஒரு கண்ணாடி பேழையை வச்சிட்ருப்பாராம். அப்போ அவரை யார் பார்க்க வந்தாலும் முதல்ல அந்த கண்ணாடி பேழையை பார்த்துட்டு என்னை பாருங்கள் அப்படி சொல்லுவாங்களாம். கண்ணாடி பேழையில் அவங்க பார்க்கும்போது அவங்க மனசில் என்ன நினச்சிருக்காங்கன்றது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிஞ்சிருமா. அப்படி இருக்கும்போது தான் சகுனி ஒரு வாட்டி பார்த்தாராம். பார்க்கும்போது கண்ணாடி பேழையை பார்த்துட்டு கிருஷ்ண பரமாத்மாவே பார்த்தாராம். அப்போ கண்ணாடி பேழையில் கிருஷ்ண பரமாத்மாவே தெரிஞ்சாராம். அப்போ இவர் கேட்டாராம், நீ ஏன் என்னையே நினச்சிட்டு இருக்க அப்படின்னா, நான் உன்னை தான் நினைக்க முடியும், உன்னையே நினச்சிட்டு இருந்தால் தான் பாண்டவரை எப்படி ஜெயிச்சு வர்றது அப்படின்றது எனக்கு ஐடியாலாம் வரும் அப்படின்னு சகுனி சொன்னாராம். இதெல்லாம் நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு. அதனால் அஷ்டமியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி மடிக்கிற கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுடைய சட்டை பேக்கெட்லேயோ பேண்ட் பேக்கெட்லேயோ வச்சுக்கோங்க. அஷ்டமியில் ஏதாவது ஒரு நல்லது காரியத்தை செய்யணும், நல்ல விஷயம் செய்யணுன்னா அதை திறந்து பார்த்துட்டு மூடிட்டு செய்யுங்க, உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஒரு வாட்டி. நன்றி, வணக்கம்.